அனைவருக்கும் வணக்கம். இப்ப ரீசெண்டா நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு மோடியை பார்க்கறதுக்காண்டி தனி விமானத்துல போயிட்டு இருந்தாரு. அந்த தனி விமானத்தோடைய செலவு வந்து 50 கோடி அப்படின்னு சொல்றாங்க. 50 கோடி செலவு பண்ணி, அதாவது மக்களுடைய பணத்துல தான் நீங்க அதை போயிட்டு இருக்கீங்க, மக்களுடைய வரி பணத்துல தான் நீங்க அதை செலவு பண்ணிருக்கீங்க. முதல்வர் விஜயுடன் பயணித்த 9 பேருமே ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாம் கிடையாது. அவருடைய உதவியாளர்களும் அவருடைய தோழர்களும் தான் அவங்க கூட போயிருக்காங்க. டெல்லியில போய் மோடியை பார்த்து பேசினது என்னவோ 10 நிமிஷம் தான். ஆனா டெல்லிக்கு போயுமே அங்க செய்தியாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுக்கல. இதுக்கு முன்னாடி போன முதலமைச்சர்கள் யாருமே இந்த மாதிரி பண்ணல. மக்கள் வரி பணத்தை எடுத்து தனி விமானத்துல போகவும் இல்லை, அங்க போயிட்டு பேட்டி கொடுக்காம வரவும் இல்லை. நீங்க அப்படி பண்ணிருக்கீங்க. அந்த சரி பரவாயில்ல, அந்த 50 கோடியை வச்சு 100க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை சீரமைச்சிருந்திருக்கலாம், இல்ல 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை நீங்க சீரமைச்சிருந்திருக்கலாம். ஆனா எதுவுமே பண்ணல. இவ்வளவு ஏங்க நீங்க சொன்ன வாக்குறுதியான சிலிண்டர், அது கூட இந்த 50 கோடியை வச்சு மொத்தம் 50 லட்சம் சிலிண்டர் வாங்க முடிஞ்சிருக்கும். அந்த 50 லட்சம் சிலிண்டர்ஸை ஒரு 50 லட்சம் குடும்பத்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அத்தனை குடும்பத்து பெண்களும் உங்களை கையெடுத்து கும்பிட்டுருப்பாங்க. உங்களுக்கு மேல பெரிய மரியாதையே வந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நீங்க இன்னும் நடிகன் அப்படிங்கிற மனநிலையிலே இருக்கீங்க. நீங்க 8 கோடி மக்களுடைய பிரதிநிதி, முதலமைச்சர். இப்ப நீங்க முதலமைச்சர் இடத்துல இருந்து நீங்க யோசிங்க. 50 கோடிங்கிறது உங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா இந்த 8 கோடி மக்களுக்கும் அது பெரிய பணம். இந்த 8 கோடி மக்கள்ல ஒருத்தியா நான் இருந்து சொல்றேன், முதல்வர் விஜய் அவர்களை நான் நம்புறேன், இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டீங்க அப்படின்னு. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.